கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தை இந்த காலைவெளியிலே மகிமைப்படுத்துகிறேன். கடந்த 3 மாதங்களிலும் தமது மாறாத கிருபையினால் நம்மை பாதுகாத்து கர்த்தர் நம்மை வழிநடத்தி அவருடைய நாமத்தால் நம்மை இந்த இடத்துல கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்ததாமே இந்த புதிய மாதத்தில் தமது கரம் நீட்டி நம்மை பிடித்து வழிநடத்த ஜெபியுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஒவ்வொரு மாதத்திலும் தேவ சமூகத்திலே காத்திருந்து வாக்குத்தத்தங்களை பெற்று அந்த வாக்குத்தத்தங்களை கர்த்தரின் கரத்திலிருந்து பெற்று ஜெபித்து அதை உங்களுக்கு கொடுக்கிறேன். ஒவ்வொரு மாதத்திலும் கர்த்தர் தந்த இந்த வாக்குத்தத்தத்தால் என்ன ஆசீர்வாதங்களை பெற்றேன் என்பதை குறித்து இன்றைக்கு நீங்கள் சிந்திக்கும்படியாக நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வீட்டிற்கு சென்று ஜனவரி மாத வாக்குத்தத்தம், அது ஆண்டு வாக்குத்தத்தம், அதே போல் பிப்ரவரி, மார்ச் இந்த மாத வாக்குத்தத்தங்களை எல்லாம் வீட்டிலே போய் அதை படித்து பார்த்து இந்த வாக்குத்தத்தத்தின் மூலமாய் நீங்கள் பெற்ற ஆசீர்வாதத்தை நினைவு கூர்ந்து கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள். கர்த்தர் வாக்குத்தத்தத்தில் உண்மை உள்ளவராக இருக்கிறபடினால், அவர் வாக்கு மாறாதவராக இருக்கிறபடினால், அவர் சொன்னதை நிறைவேற்றி தந்து நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். கழிந்த வருட வாக்குத்தத்தம், என் தேவனே, வருஷ வாக்குத்தத்தம், என் தேவனே எனக்கு நன்மை உண்டாக. ஒவ்வொரு நாளும் நான் ஜெபத்தில் அந்த வாக்குத்தத்தத்தை வைத்து ஜெபிப்பது உண்டு. ஒவ்வொரு நாளும் நான் ஜெபிப்பது உண்டு. ஆண்டவரே எனக்கு நன்மை உண்டாக, எங்களுக்கு நன்மை உண்டாக, திருச்சபைக்கு நன்மை உண்டாக, நீர் எங்களை நினைத்து அருளும் என்று ஜெபிப்பது உண்டு. கர்த்தர் அதன்படி ஆசீர்வதித்து வருகிறார், நன்மையை தருகிறார். உங்கள் வாழ்க்கையிலும் அவர் அதை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆக அனுதின ஜெபத்தில் வாக்குத்தத்தங்களை வைத்து நீங்கள் ஜெபியுங்கள். நாம் ஜெபிப்போமானால் நிச்சயமாய் ஆசீர்வாதங்களை நாம் சுதந்தரித்து கொள்கிறோம். வருகிற மாதம், நாளை மறுநாள் ஏப்ரல் மாதம் நமக்கு ஒரு விசேஷித்த மாதமாய் தேவன் வைத்திருக்கிறார். யாவருக்கும் தெரியும், ஆண்டவருடைய இரத்தத்தினால நாம் மீட்கப்பட்ட மாதம், நம் பாவங்களை கழுவி சுத்திகரித்த மாதம், நமக்காய் சிலுவையிலே தன் ஜீவனை இயேசு விட்டார் அந்த மாதம். அநேக காரியங்களை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். அந்த விசேஷித்த மாதத்தில் ஆண்டவரே ஒரு விசேஷித்த ஆசீர்வாதம் எனக்கு வேணும்னு கேளுங்க, நிச்சயமாய் தேவன் தருவார். ஏனென்றால் கர்த்தர் நம்மை மகிழ்ச்சியாக்க அவர் வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் நமக்கு சமாதானத்தை கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஆக இந்த ஏப்ரல் மாதத்தை விசேஷமாக ஜெபித்துக் கொள்ளுங்கள். புதிய காரியத்தை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் சபையிலும் அவர் செய்வார். ஆமேன். சரி, ஏப்ரல் மாத வாக்குத்தத்தத்துக்கு நேராக வருகிறேன். பக்கமன் 685, பழைய ஏற்பாடு புஸ்தகத்தில் 685வது பக்கம், சங்கீதம் 27 முதல் வசனத்தை நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 27:1. இது ஏப்ரல் மாத வாக்குத்தத்தம். நாளை மறுநாள் ஏப்ரல் ஆரம்பிக்கிறபடியால் இந்த வாக்குத்தத்தத்தை இன்றைக்கே உங்களுக்கு கர்த்தர் தந்திருக்கிறார். கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? யாவரும் சேர்ந்து வாசிப்போமா? கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? வேதத்தின் மீது உங்கள் கரங்களை வைத்து நாம் ஜெபிப்போமா? பரலோக பிதாவே, எங்களுக்கு வெளிச்சமாக இருக்கிறவரே, எங்களை ரட்சிப்பாக இருக்கிறவரே, எங்கள் ஜீவனின் பலனானவரே, இந்த புதிய மாதம் செல்வதற்கு முன்பாய் நீர் தந்த இந்த வாக்குத்தத்தத்திற்காக நமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் பயத்தை மாற்றி நாங்கள் அஞ்சி கொண்டிருந்த நாட்களை எல்லாம் கர்த்தர்களுக்கு ஆசீர்வாத நாட்களாய் மாற்றி தந்து உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்துகிறீரே, அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நீர் தந்த இந்த வாக்குத்தத்தம் எங்கள் வாழ்க்கையில், எங்கள் குடும்பத்தில், தனிப்பட்ட ஜீவியத்தில் கிரியை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். எங்களுக்கு வெளிச்சமாய் வாரும் ஆண்டவரே, எங்களுக்கு ரட்சிப்பாய் வாரும் கர்த்தாவே, எங்கள் ஜீவனுக்கு பலனாய் வாரும் கர்த்தாவே. உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும். புதிய மாதத்தும் ஒரு விசேஷித்த மாதம் கர்த்தாவே. ஆண்டவரே, புதிய மாதம் செல்வதற்கு முன்பாய் இந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் நான் சுதந்திரித்துக் கொள்ள தேவன் கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். யாவரும் சேர்ந்து மறுபடியுமாய், கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்?
கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வெளிச்சம்னு சொன்னாலே ஒரு வசனம் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும். அடிக்கடி நம்ம சொல்கிற வசனம் அது, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாக இருக்கிறது. வெளிச்சம். மனிதன் இந்த காலங்களிலே வெளிச்சத்தை அதிகமாய் விரும்பாமல் மனிதன் இருளைத்தான் அதிகமாய் விரும்புகிறான். ஒரு இருள் சூழ்ந்த வாழ்க்கை, ஒரு இருளுக்குள் போய் இருந்து தன் காரியங்களை நடப்பிப்பது, இதுதான் இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு கர்த்தரின் வெளிச்சம் யாருக்கு பயப்படுவேன், இந்த முதல் பகுதியை மட்டும் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தர் என் வெளிச்சம் யாருக்கு பயப்படுவேன். வெளிச்சம்னா நமக்கு அதிகமாக பயம் இருக்காது. பயம் இருக்கும் சில டைமில், ஆனால் வெளிச்சம்னு சொல்லும்போது நமக்கு பயம் இருக்காது. பிரகாசமாக இருக்கிறது என்றால் நமக்கு பயம் இருக்காது. நல்ல ஒளி வீசிக்கொண்டிருக்கிறது, அந்த ஒளியிலிருந்து வெளிச்சம் வருகிறது என்றால் நமக்கு பயம் இருக்காது. ஏனென்றால் வெளிச்சத்தை பார்க்கிறவர்கள் யாரும் பயப்பட மாட்டார்கள். ஆனால் இருளை பார்க்கிறவர்கள் அன்றைக்கு பயப்பட்டார்கள், இன்றைக்கு உலகத்தை பார்க்கிற வேளையில் பயப்பட மாட்டார்கள். பயப்படுவது கிடையாது. உங்கள் கரங்கள் இருக்கிற பரிசுத்த வேதாகமத்தில் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ஆதியாகமம் 1, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வரைக்கும் உள்ள வசனத்தை நாம் வாசிப்போம். வெளிச்சத்தை குறித்து வசனம் என்ன சொல்லுகிறது என்பதை குறித்து, கர்த்தர் என்ன சொல்கிறார் என்பதை குறித்து இன்றைக்கு தியானிக்க போகிறோம். ஜெனசிஸ் சாப்டர் 1 வெர்சஸ் ஃப்ரம் 1 to 5. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது, ஆழத்தின் மேல் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடிக்கொண்டிருந்தார். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். ஆனால் பூமி எப்படி காணப்பட்டதா? ஒழுங்கில்லாமல் வெறுமையாக இருந்தது. அது யார் ஒழுங்கில்லாமல் வெறுமை? ஆண்டவர் படைத்த எல்லாம் நேர்த்தியாய் தானே படைப்பார், அழகாக படைப்பார்ல. ஆனால் இது ஏன் ஒழுங்கில்லாமல் வெறுமையாக இருந்தது? ஆண்டவர் ஒரு தேவ தூதனை முதல்ல படைத்தார். யார் அவன்? லூசிஃபர். அவன் எல்லாத்தையும் நாசப்படுத்திட்டான். அவன் கடைசியில் சொன்னான், அந்த தேவனை விட நான் பெரியவராய் வந்து விடுவேன்னு சொன்னான். அதனால் ஆண்டவர் இப்போ பூமியையும் வானத்தையும் எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்த ஆரம்பிக்கிறார். ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. ஆனால் தேவ ஆவியானவர், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் இணைந்து தான் இந்த காரியங்களை செய்திருக்கிறாங்க. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். அப்போ அந்த இடம் அந்த முழுமையும் இருளாய் காணப்படுகிறது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, எல்லா இடமும் இருளாய் இருக்கிறது. தேவன் என்ன சொன்னாரா? 3வது வசனத்தில், தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார். அவர் வார்த்தையின் தேவன். அவர் வார்த்தையினால் சொல்லுகிறார், வெளிச்சம் உண்டாக கடவது என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று. ஒரு ஆமேன் சொல்லுவோமா? இப்போ அதே வார்த்தையை, அதே வசனத்தை, தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட அதே வசனத்தை நாமும் சொல்வோம் என்றால் வெளிச்சம் உண்டாகும். ஆமேன். தகப்பன் சொல்லுகிற வார்த்தையை பிள்ளை பிடித்து கொள்ளுகிறது. அந்த பிள்ளை அப்படியே பேச ஆரம்பிக்கிறது. பேசுகிற வேளையிலே அந்த செயல் அங்கே நடக்கிறது. அந்த குழந்தை பேசுகிறது என்றால் அது நம்பிக்கையோடு, தகப்பனுடைய வார்த்தையில் நம்பிக்கை வைத்து பேசுகிறது, நடக்கிறது. இது இயல்பாய் காணப்படுகிறது. தேவனுடைய பிள்ளைகள் இதிலும் விசேஷமானவர்கள். தேவனை நம்பி இருக்கிறவர்கள், தேவனுக்காய் காத்திருக்கிறவர்கள். வெளிச்சம் உண்டாக கடவுது என்றால் நிச்சயமாய் அந்த இடத்துல வெளிச்சம் வரும். அவர்கள் விரும்புகிறார்கள், இருள் எங்களுக்கு வேண்டாம், வெளிச்சம்தான் வேணும்னு. சரி, அடுத்த வசனத்தை பாருங்க. வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். அந்த அதிகாரம் முழுதும் படிக்க வேளையில் எல்லாம் தேவன் நல்லது நல்லது நல்லது, படைத்தது எல்லாம் நல்லது என்று தேவன் கண்டார். வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார்.
வெளிச்சம், இருள், இந்த ரெண்டையும் ஆண்டவர் பிரிக்கிறார். வெளிச்சம் வெளிச்சமாக இருக்கட்டும், இருள் இருளாக இருக்கட்டும். வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் ஒன்று சேர்க்கவில்லை. தேவன் அதை பிரித்தார். தேவ பிள்ளைகளே, தேவ வார்த்தையை கேட்கிற பிள்ளைகளே, தேவன் பிரிக்கிற ஒரு காலத்திலே நாம் வந்திருக்கிறோம். வெளிச்சத்தை பிரித்தார். இன்றைக்கும் வெளிச்சத்தில் இருக்கிறவர்களை தனியாய் பிரிக்கிறார், இருளில் இருக்கிறவர்களை தனியாய் பிரிக்கிறார். எச்சரிக்கை, இந்த கடைசி காலத்தில் நிறைய வந்திருக்கிறோம். வெளிச்சத்தின் பிள்ளைகள் தேவனுடைய பிள்ளைகள், இருளில் இருக்கிறவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்ல முடியாது. அவர்கள் இருளை விரும்புகிறபடியினால இருளுக்குள் செல்லுகிறார்கள், இருளுக்குள் வாழ்கிறார்கள், இருளுக்குள் தங்கள் வாழ்க்கையை நடத்துகிறார்கள். தேவன் வெளிச்சமாய் இருக்கிறபடியினால, தேவ பிள்ளைகள் வெளிச்சமாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறபடியினால, தேவ பிள்ளைகளுக்கு ஆக அந்த வெளிச்சத்தை ஆண்டவர் உருவாக்குகிறார், பிரிக்கிறார். இங்கே ரெண்டும் ஒன்று சேர்ந்துடக்கூடாது, வெளிச்சமும் இருளும் சேர்ந்துடக்கூடாது. இதை பிரிக்கிறார், நம்முடைய ஆண்டவர் பிரிக்கிறார். லூக்கா 1:78. அந்தகாரத்திலும் மரண இருளிலும் உட்கார்ந்து இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் தர ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அவதரித்தார். அந்தகாரத்திலும் மரண இருளும் இருக்காங்க. இவங்களுக்கு அங்கே உட்கார்ந்து இருக்காங்க. அவங்களால எழும்ப முடியலை, அவங்களால வெளியே வர முடியலை. அவளுக்கு வெளிச்சம் கொடுக்க ஆண்டவர் வந்தார். இன்றைக்கும் கூட அந்தகாரத்தில் இருக்கிறேன்னு சொன்னீங்கன்னா, மரணத்தில் இருக்கிறேன்னு சொன்னால், கர்த்தர் சொல்கிறார், நீ அந்த இடத்த விட்டு எழும்பி வந்தால் வெளிச்சத்துக்குள் வருவாய். ஆமேன். நீ இருப்பது மரண இருள், நீ அந்தகாரம், பயங்கரமான இருள் நிறைந்த இருட்டுக்குள் நீ காணப்படுகிறாய். நீ வெளியே வந்தால் நீ வெளிச்சத்தை நான் உனக்கு தருவேன். உட்கார்ந்து இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் தரவும். ஒரு கடைசி காலத்துக்கு நாம் நேராக வந்திருக்கிறோம். வசனங்கள் நிறைவேறுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசிக்கு பிறகு 400 வருஷங்கள் சத்தியத்தை சொல்ல அங்கே ஊழியக்காரன் இருந்தும் சத்தியத்தை சொல்ல முடியவில்லை. வேதம் இருந்தும் வேதத்தை கேட்பார் இல்லை. வசனம் இருந்தும் வசனத்தை சொன்னால் ஏற்றுக்கொள்வார் இல்லை. ஆக ஆண்டவர் பிறப்பது வரைக்கும், ஏசாயா தீர்க்கதரிசியிலிருந்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிறப்பது வரைக்கும் 400 ஆண்டுகள் இருளின் ஆண்டுகளாய் காணப்பட்டது என்று சரித்திர ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள். அது இருள் நிறைந்த ஒரு வருஷங்களாய் காணப்பட்டதாம். இப்பொழுது அதே ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 2வது வசனம். ஐசாயா சாப்டர் 60 verse 2. ஒரு நாள் வரப்போகிறது, அது சமீபமாயிருக்கிறது. தேவ ஜனமே எச்சரிக்கிறார் கர்த்தர். கர்த்தர் எச்சரிக்கிறபடினால தான் இந்த வசனத்தை நமக்கு தந்திருக்கிறார், தேசத்துக்கு கொடுக்கிறார். என்ன சொல்லி இருக்குது? ஏசாயா 60:2. இதோ இருள் பூமியையும் காரிருள் மூடப்பட்டது என்று சொல்லவில்லை, மூடும் எதிர்காலத்தை குறித்து சொல்லுகிறார். இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். ஆனாலும் என் ஜனமே, வெளிச்சத்தில் இருக்கிற என் ஜனமே, உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். என் அருமை சகோதர சகோதரிகளே, கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுங்கள். இது அன்றைக்கு ஏசாயா தீர்க்கதரிசி எழுதி வைத்தார், உண்மைதான். இன்றைக்கு அது நிறைவேறப் போகிறது. இருள் பூமியையும் கார் இருள் ஜனங்களை மூடுகிற ஒரு காலத்திற்கு நேராய் வந்திருக்கிறோம். ஆனால் இந்த நாளிலே ஒரு வசனத்தை வைத்து நான் உங்களை அழைக்கிறேன். திருச்சபையை அழைக்கிறேன், தேசத்தை அழைக்கிறேன், இந்த உலகத்தை அழைக்கிறேன். கர்த்தர் சொன்ன அந்த வசனம் என்ன, வார்த்தை என்ன? ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 5வது வசனம். ஏசாயா 2:5. நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். ஐசாயா சாப்டர் 2 verse 5, 808வது பக்கம். யாக்கோபின் வம்சத்தாரே, ரட்சிக்கப்பட்ட இஸ்ரவேல் ஜனமே, இரத்தத்தால் கழுவப்பட்ட ஜனமே, தேவ பிள்ளையாயிருக்கிற ஜனமே, யாக்கோபின் வம்சத்தாரே, கர்த்தரின் வெளிச்சத்திலே நடப்போம் வாருங்களின் இந்த காலைவெளியில் உங்களை அழைக்கிறேன்.
கர்த்தரின் வெளிச்சத்திலே நடப்போம் வாருங்கள். இருள் உங்களுக்குரியதல்ல, இருள் உங்களுக்கு சொந்தமானது அல்ல. நீங்கள் கர்த்தரின் வெளிச்சத்திலே நடக்கும்படியாய்த்தான், வாழும்படியாய்த்தான் கர்த்தர் உங்களை உருவாக்கி இருக்கிறார். இந்த காலையிலே இந்த அழைப்பை கொடுக்கிறேன். இந்த அழைப்பு போகிற இடமெல்லாம் கர்த்தர் கிரியை செய்ய போகிறார். யாக்கோபின் வம்சத்தாரே, யாக்கோபின் வம்சத்தாரே, கர்த்தரின் வெளிச்சத்திலே நடப்போம் வாருங்கள். கார் இருள் ஜனங்களை மூடுகிற ஒரு காலத்துக்கு நேராய் வந்திருக்கிறோம். இருள் பூமியை மூடுகிற ஒரு காலத்துக்கு நேராய் வந்திருக்கிறோம். ஆனால் இந்த ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாய் என் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தரின் வெளிச்சத்தில் நடக்கதான் உங்களை அழைக்கிறேன். கர்த்தரின் வெளிச்சத்தில் நடப்போம் வாருங்கள் என்று கர்த்தர் அழைக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தரே வெளிச்சம், அங்கு இருள் இருக்காது. கர்த்தரின் வெளிச்சத்தை தேடி வரும்போது உன்னை மூடி இருந்த எல்லா இருளையும் அவர் மாற்ற அவர் வல்லவராயிருக்கிறார். இந்த காலை வேளையிலே கர்த்தர் மாற்றுகிறார். நீ எழும்புவாயானால் அந்த வெளிச்சத்துக்கு நேராய் நீ தேடி வருவாய் என்றால், நீ எழும்புகிற வேளையிலே கர்த்தர் உன்னை பிரகாசிக்க பண்ண அவர் வல்லவராயிருக்கிறார். நீ எழும்புகிற வேளையிலேயே நீ பிரகாசிக்கப்படுவாய். இருள் இருள் அது பாவ இருளோ, சாப இருளோ, உலகத்தின் சிற்றின்ப இருளோ, வியாதியின் இருளோ, தரித்திரத்தின் இருளோ, தோல்வியின் இருளோ, இந்த இருளையெல்லாம் என்னென்ன இருள் இருந்தாலும் கர்த்தர் அவைகளை பிரித்து அப்புறப்படுத்துவார். ஏனென்றால் வெளிச்சத்தோடு இருள் சேரக்கூடாது என்று வெளிச்சத்தை தனியாகவும் இருளை தனியாகவும் ஆண்டவர் பிரித்தார். நீ இன்றைக்கு இருளிலே காணப்படுவாய் என்றால் கர்த்தர் உன்னை நேசிக்கிறார், உன்னை அழைக்கிறார். நீ எழுந்து வா. நீ எழும்புவாயானால் தேவனுடைய வெளிச்சத்தில் நீ பிரகாசிப்பாய். அந்த இருள் உன்னை விட்டு மாறிப்போய், என்ன இருளாக இருந்தாலும் கர்த்தரை மாற்றி போட அவர் வல்லவராயிருக்கிறார். Glory to God. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 9:2, இன்றைக்கும் ஒரு வெளிச்சம் இருக்கிறது, இன்றைக்கும் வெளிச்சம் பிரகாசிக்கிறது. ஏசாயா 9:2, இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. வெளிச்சம் பிரகாசித்தது. இருளில் நடக்கிற ஜனங்கள் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டவுடனே அவர்கள் எழும்பினார்கள், ஒரு பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் வந்து பிரகாசித்தது. பிரகாசித்தது பிரகாசித்தது என்றால் அவர் வெளியே வருவார்கள், அந்த வெளிச்சத்தை தேடி வருவார்கள். இந்த 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் ஒளியாய் இருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. ஆண்டவர் ஒளியாக இருக்கிறார், அதிலிருந்து வெளிச்சம் வருகிறது. யோவான் 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியே அது மெய்யான ஒளி. உலகத்திலே வந்து உங்களையும் என்னையும் பிரகாசிக்கப்படின அந்த ஒளி மெய்யான ஒளியாய் காணப்படுகிறது. ஆமேன். இன்றைக்கு அந்த ஒளியில் இருக்கிறோமா, இருளில் காணப்படுகிறோமா? ஒளியில் இருக்கிறோமா, இருளே காணப்படுமா? கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. இந்த உலகத்தில் 2 குரூப் இருக்குது. ஒரு குரூப் என்னன்னா, அவர்கள் இருளை நோக்கி செல்லுகிறார்கள். மனித ஆலோசனையை அவர்கள் ஏற்று கேட்டு பார்த்து இருளை நோக்கி செல்லுகிறார்கள். சிலர் இருளை பார்த்து தான் போகிறாங்க. அந்த இருள் அவர்களுக்கு பிடித்திருக்கிறது, இருளை நோக்கி செல்லுகிறார்கள். கஷ்டமான காரியம் அது. பரிசுத்த வேதாகமத்தில் ரூத்தின் புஸ்தகத்தை எடுத்து பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு தெரியும். நகோமியுடைய புருஷன், அவளுக்கு 2 பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள். இவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், இவர்கள் ஆலோசனைப்படி, இவர்கள் சிந்தனைப்படி இவர்கள் ஒரு காரியத்தை செய்தார்கள். பெத்லெகேம் என்கிற அப்பத்தின் வீட்டிலே பஞ்சகம் வந்த வேளையிலே, சாப்பாடு ஆகாரம் குறைவான வேளையிலே, இந்த ஒரு குடும்பம்தான் அந்த பெத்லெகேமை விட்டு வெளியேறினது. மற்றவர்கள் எல்லாம் அங்கே பெத்லெகேமில் இருக்காங்க. இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், ஐயோ பஞ்சம் வந்து விட்டது, ஆண்டவரை கூப்பிடவில்லை,
கொண்டு வந்து உட்கார வைத்தவரை கூப்பிடவில்லை. அந்த அப்பத்தின் வீட்டில் இருந்து கொண்டு தேவனை கூப்பிடுவதற்கு இவங்கள் விருப்பம் இல்லாமல் கொஞ்சம் தலையை தூக்கி பார்க்கிறார்கள். பக்கத்திலே ஒரு குரூப் நிறைந்த ஒரு ஊர். அது என்ன ஊர்? மோவாபியர், அருவருக்கப்பட்டவள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு குரூப் அங்கே தங்கி இருக்குது. அங்கே என்ன ஆடல் பாடல் டான்ஸு என்னெல்லாமோ இருக்கிறது. ஜனங்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க. இவங்க எட்டி பார்க்குறாங்க. நான் முதல்ல சொன்னபடி இவர்களுடைய ஆலோசனைப்படியே இவர்கள் இருளுக்குள் நேராக கடந்து செல்லுகிறார்கள். குடும்பமாய் கணவனும் மனைவியும் பிள்ளைகளும் ஆலோசனை பண்ணியிருப்பாங்க. இங்கே இருக்கிறத விட நம்ம எங்கே போகிறோம்? மோவாபிய தேசத்துக்கு நம்ம போகிறோம். அங்கே போய் நல்லா சந்தோஷமாக இருக்கலாம், நல்லா இருக்கலாம். நான் சொல்கிறேன், எந்த இடத்துல தேவன் உன்னை உட்கார வைத்திருக்கிறாரோ அந்த இடத்துல இருந்து விடு. அந்த இடத்தை விட்டு நீ வெளியே சென்றால் இருளுக்கு நேராய் கடந்து செல்கிறாய் என்று அர்த்தம். எச்சரிக்கிறேன். இந்த காலை வேளையில் நீ கர்த்தர் உனக்கு கொடுத்த ஸ்தானத்தை விட்டு நீ வெளியே போவாய் என்றால் அலைந்து திரிகிற ஒரு பறவையை போலத்தான் உன் வாழ்க்கை மாறும் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் எதற்காக இந்த தேசம் கொண்டு வந்தார்? என்னை ஆசீர்வதிக்க கொண்டு வந்தார் என்றால், ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு இடத்துல நீ காணப்படுவாய் என்றால், அங்கிருந்து தேவனை நீ மகிமைப்படுத்தி கொண்டிருப்பாய் என்றால், மனித ஆலோசனைப்படி செல்லாமல் இதுதான் எனக்கு கடைசி வரை என்று நீ இருப்பாய் என்றால், அந்த இடத்துல தேவனுடைய வெளிச்சம் உன்மேல் பிரகாசிக்கும். ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட இடத்துல அந்த ஆசீர்வாதத்தில் தூக்கி எறிந்து விட்டு, எனக்கு இந்த இடம் வேண்டாம், நான் வேற எங்கேயாவது போய் நான் ஆசீர்வாதமாக இருப்பேன் என்று மனித சொல்லை கேட்டு மனித ஆலோசனை கேட்டு நீ செல்வா என்றால் ஐயோ. இந்த நகோமி 4 பேரும் போனாங்க. போய் நகோமியுடைய கண்களுக்கு முன்பாகவே அந்த 2 வாலிப பிள்ளைகளுக்கு திருமணம் நடந்தது. 6 பேர் ஆனாங்க. கடைசியில் பார்க்கிற வேளையில் பரிதாபம். புருஷனை இழந்து பிள்ளைகளை இழந்து மறுபடியுமாய் வேதனையோடு அவள் சொல்லுகிறாள், என்னை நகோமி என்று கூப்பிடாதுங்க, என்னை எப்படி கூப்பிடுங்க? மாறாள். மாறாள் என்றால் கசப்பு. நான் கசந்து போய் வந்திருக்கிறேன். ஆனால் பெத்லகேமில் இருக்கிற வேளையில் எப்படி இருந்தாங்க? ஆசீர்வாதமாக இருந்தாங்க. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாமல் இருந்தாங்க. ஆனால் ஏதோ ஒரு பஞ்சோன்னு காதில் விழுந்து கேள்விப்பட்டாங்க, கேட்டாங்க, உடனே மோவாவுக்கு போயிட்டாங்க. புருஷனை இழந்தாள், பிள்ளைகளை இழந்தாள், ஒரு மருமகளை விட்டுட்டு வந்துட்டா. இன்னொரு மகள் ரூத்தை கொண்டு வந்தாங்க. ரூத்தின் மூலமாய்த்தான் அவளோட வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டது. ஆமேன். நகோமியின் மூலமாய் ஆசீர்வதிக்கப்படவில்லை. நீ இருளில் இருக்கிற காலம் வரைக்கும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவே முடியாது. ஆனால் இருளை விட்டு எப்போ வெளிச்சத்துக்கு வரையோ அங்கு ஒரு ஒளி காத்திருக்கிறது. ஆண்டவர் சொன்னார், நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். அவரை நீ பிடித்து கொண்டாய் என்றால், அவரோடு கூட காணப்படுவாய் என்றால், உன் வாழ்க்கை ஒளிமயமான ஒரு வாழ்க்கையாய் மாறும், ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாய் மாறும். சிலர் இருளை நோக்கி செல்லுகிறார்கள். இன்றைக்கு கர்த்தர் அழைக்கிறார், யாக்கோபின் வம்சத்தாரே, ஆசீர்வாதத்தை பெற்ற தேவ ஜனமே, கர்த்தர் வெளிச்சத்தில் நடப்போம், வாருங்கள் என்று ஊழியக்காரனாகிய நான் உங்களை அழைக்கிறேன். 2வது ஒரு இருள். சிலரை இருள் தேடி வருகிறது. சிலர் இருளை தேடி போகிறார்கள். தங்கள் சுய புத்தியின் நிமித்தமாய், ஆலோசனை நிமித்தமாய் போகிறார்கள். ஆனால் சிலரை இருள் தேடி வருகிறது, அதற்கு தங்களை ஒப்பு கொடுக்கிறார்கள். ஒரு உதாரணத்தை சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவர் பிதாவாகிய தேவன் ஏதேன் தோட்டத்தை உருவாக்கினார். உருவாக்கி அங்கே விதவிதமான பழச்செடிகளை உருவாக்கினார். நதிகள் அங்கு வந்தது. காட்டு மிருகங்கள், வீட்டு மிருகங்கள் எல்லாம் அங்கு காணப்பட்டது. மிகவும் அருமையான ஒரு சோலையாய் அந்த ஏதேன் தோட்டத்தை தேவன் உருவாக்கி அங்கே ஆதாமை கொண்டு ஆண்டவர் உட்கார வைத்தார். ஆதாமை உட்கார வைத்து விட்டு பார்த்தார், அவனுக்கு ஒரு ஏற்ற துணையை தேடுவோம் என்று சொல்லி ஏவாளை கொடுத்தார். ஆதாம் ஏவாள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்.
நான் சொன்னபடி சிலர் இருளை தேடி போகிறார்கள், சிலர் இருள் வரட்டும் என்று காத்திருக்கிறார்கள். ஒரு நாள் ஆதாமுக்கு ஆண்டவர் கொடுத்த வேலை, நீ அந்த தோட்டத்தை காவல் புரிய வேண்டும், அந்த மண்ணை பண்படுத்த வேண்டும். ஏவாள் என்ன செய்கிறாள் என்றால், இவர் அங்கே இருக்கிற வேளையில் இவரை விட்டுட்டு இந்த அம்மா போயிடுச்சு. அங்கே இருள் காத்திருந்தது, இருள் அவளுக்காய் காத்திருந்தது. அவள்கிட்ட கேட்குது, எல்லா கனியும் புசின்னு சொன்னார், கனியை புசிக்கக்கூடாதுன்னு சொன்னாரோ? வேண்டாம் என்று தேவன் சொன்னாரோ? இதை நீ புசி, உன் கண்கள் இருள் தேடி வருகிறது. இன்றைக்கு அப்படிதான் வாலிப பிள்ளைகளுடைய இருதயம் வழிமாறி போகிறது. தாய் தகப்பனுடைய வார்த்தை அவர்களுக்கு ஒரு விஷமாய் மாறுகிறது. ஆனால் பிசாசானவன் தேடி வந்து சொல்லுகிற வார்த்தை தங்கள் இருதயத்தில் போட்டு தங்கள் வாழ்க்கையை நாசப்படுத்துகிறார்கள். குடும்பம் சிதைக்கப்படுகிறது, குடும்பத்தில் இருக்கிறவர்கள் கண்ணீர் விடுகிறார்கள். பிசாசானவன் யாரை விழுங்கலாம் என்று வாகை தேடி அவன் சுற்றி 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 வாரான். இருள். ஏவாள் சம்மதித்தாள், ஏவாள் சம்மதித்தாள், அந்த கனியை புசித்தாள். அந்த இருள் அவளை பிடித்து கொண்டது. ஆண்டவர் பார்த்தாரு, இந்த வெளிச்சமான இடத்துல நீ உட்கார வேண்டாம், நீ வெளியே போன்னு சொல்லி அனுப்பிவிட்டு தோட்டத்தின் வாசலை அவர் மூடி விட்டார். எவ்வளோ பரிதாபமான ஒரு நிலைமை பாருங்க. வருகிற வேளையில் மற்ற எல்லா காரியத்துக்கும் மனிதன் தன்னை சிந்திக்கிறான், இங்கே போகலாமா, இதை செய்யலாமா, அப்படி செய்யலாமா அப்படின்ட்டு. ஆனால் இருள் அவரை தேடி வருகிற வேளையில், இது தேடி வருகிறது, நான் சும்மா தான் இருந்தேன், என்கிட்ட இது வந்தது, அதனால தான் நான் அதை ஏற்றுக்கொண்டேன். தேடி வந்தபடி நான் ஏற்றுக்கொண்டால் முடிவு பரிதாபமான ஒரு நிலைமை. அந்த குடும்பத்தை பார்க்கிற வேளையிலும் பரிதாபமான நிலைமை. காயின் ஆபேல் அவர்கள் வாழ்க்கையில் நடந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். எவ்வளவு பரிதாபமான ஒரு நிலைமை பாருங்க. அந்த ஒளியினிடத்தில் இருக்கிற வேளையில் இந்த ஒளிதான் எனக்கு வேண்டும் என்று நாம் வாழ்ந்து கொண்டு இருப்போம் என்றால் அந்த ஒளி நமக்கு ஆசீர்வாதமாய் மாறும், எதிர்கால சந்ததிக்கு ஆசீர்வாதமாய் மாறும். ஆனால் இருள் என வரட்டும், பார்ப்போம், வருகை பார்த்துடுவோம், நீ ஒன்றும் செய்ய முடியாது. இருள் உன்னை மூடிக்கொள்ளும். ஏசாயா தீர்க்கதரிசி அதான் சொன்னான், வார்த்தையின் மூலமாக சொன்னான், இதோ இருள் பூமியையும் ஜனங்களையும் மூடும், ஜனங்களையும் மூடும். பரிதாபமான நிலைமை அன்றாடம் உலகிலே நடந்து கொண்டிருக்கிறது. நேற்றைய நியூஸ் நீங்கள் பார்த்துருந்தா தெரியும். பூமி அதிர்ச்சினால பயங்கரமான ஒரு பூமி அதிர்ச்சி, பயங்கரமான அதிர்ச்சி. ஜனங்கள் ஓடுகிறார்கள், தப்பிக்க முடியவில்லை. இருள் மூடிக்கொண்டது, காரிருள் மூடிக்கொண்டது, தப்ப முடியாத ஒரு சூழ்நிலை. ஆனால் தேவனுடைய பிள்ளையே, எந்த இடத்தில் நீ வெளிச்சத்தில் இருப்பாய் என்றால் கர்த்தர் கரம் பிடித்து உன்னை தூக்கி எடுக்க அவர் வல்லவராயிருக்கிறார். ஆமேன். கர்த்தர் ஒரு நாள் நம்முடைய கருத்தை கைவிடவே மாட்டார். நினைத்து பாருங்க. இன்னைக்கு நான் எதிர இருக்கிறேன். இருள் ஒரு மனிதனுக்குள் வருகிற வேளையில் அவரை முற்றுமாய் மாற்றுகிறது. அந்த இருதயத்துக்குள் இருள் போய்கிறது, சிந்திக்க விடாமல் ஆக்கி விடுகிறது. இந்த ஏவாளும் அதே போல தான், சிந்திக்க விடவே இல்லை. நீ புசித்துப்பார், நீ சாப்பிட்டு பாரு. சாப்பிட்டா நேரே கொண்டு புருஷனுக்கும் கொடுத்துட்டா, ஆதாமுக்கும் கொடுத்துட்டான். பயங்கரமான நிலைமை, பயங்கரமான சூழ்நிலை. அதே போல மனுஷ ஆலோசனையை கேட்டு, தன் குடும்பத்தின் ஆலோசனையை கேட்டு அந்த பெத்லெகேம் என்கிற அப்பத்தின் வீட்டிலேருந்து மோவாவுக்கு போகிறா. யார் வழி நடத்தினார்களோ தெரியாது. கடைசியில் ஒன்றுமில்லாமல் கசப்பு என்கிற பெயரோடு திரும்பி வருகிறாள். எச்சரிக்கை, எச்சரிக்கை, மனம் திரும்புங்கள். தேவன் மறுபடியும் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் உங்களை மாற்ற விரும்புகிறார். யாக்கோபின் வம்சத்தாரே, பெரிய வெளிச்சத்தில் நடப்போம் என்று கர்த்தர் உங்களை அழைக்கிறார். பெரிய வெளிச்சத்தில் நடப்போம் என்று அழைக்கிறார். மரண இருளில் காணப்படுகிற உன்மேல் வெளிச்சம் பிரகாசிக்கிறது, பிரகாசிக்கும். அந்த வெளிச்சத்தில் நடப்போம், வாருங்கள் என்று வசனத்தின் மூலமாக நான் உங்களை அழைக்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 1:9 சொல்லப்பட்டிருக்கிறது, உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி, அந்த மெய்யான ஒளி. கர்த்தரே வெளிச்சம், அங்கே இருள் கிடையாது. கர்த்தரின் வெளிச்சத்தை தேடி வரும்போது உன்னை மூடி இருந்த எல்லா இருளையும் அவர் மாற்றுகிறார். இதோ மாற்றிக்கொண்டே இருக்கிறார்,
மாற்றிக்கொண்டே இருக்கிறார். இன்றைக்கு சிந்தித்து பாருங்கள். இந்த தேவ செய்தி ஒரு எச்சரிப்பின் காரியம் வசனமாக இருக்கலாம், எச்சரிப்பின் தேவ செய்தியாக இருக்கலாம். நாம் நாளை மறுநாள் ஒரு புது வருஷத்துக்கு மாதத்துக்கு நேராக நாம் கடந்து செல்கிறோம். அந்த கடந்து செல்கிற வேளையில் அந்த வெளிச்சத்தை நோக்கி நாம் செல்வோம் என்றால், வெளிச்சத்துக்குள் நாம் காணப்படுவோம் என்றால் மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும். ஆனால் இருளில் நீ எதையும் கண்டுபிடிக்க முடியாது. இருளில் எதையும் கண்டுபிடிக்க முடியாது. அந்த இருளுக்குள் வெளிச்சம் வரவும் வராது. ஏனென்றால் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஆண்டவர் வெளிச்சத்தையும் இருளையும் பிரித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரிக்கப் போகிறார், பிரிக்கப் போகிறார். தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறேன், ஒரு காலம் வரப்போகிறது, வெளிச்சத்தை மறுபடியும் ஆண்டவர் பிரிக்கப் போகிறார். வெளிச்சத்தில் இருக்கிறவர்களை ஆண்டவர் பிரித்தெடுக்கப் போகிறார். இருளில் இருக்கிறவர்களை அப்படியே வைத்து விடப் போகிறார். அதை பிரித்து எடுக்க அவரால் முடியாது. அங்கே கட்டியாய் உறுதியாய் பிடித்து கொண்டிருக்கிறார்கள். இது போதும் எங்களுக்கு, நாங்கள் இப்படி வாழ்ந்து விடுவோம். சகோதரனே சகோதரியே, நீ இருளுக்குள் காணப்படுவாய் என்றால் உன் எதிர்கால சந்ததிக்கு நீ எதை வைத்திருக்கிறாய்? இருளை வைத்திருக்கிறாயா, வெளிச்சத்தை வைத்திருக்கிறாயா? கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். அடுத்த நிமிடத்தில் என்ன நடக்கப் போகிறது என்று நமக்கு தெரியாது. ஆனால் அடுத்த நிமிடம் நான் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன் என்று சொன்னவர் எனக்கு வெளிச்சமாக இருப்பார் என்றால் அவர் நம்மை கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார். கடைசியாக ஒரு வசனத்தை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். 2 வசனத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். யோவான் 3:19. யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 19வது வசனம். ஒளியானது உலகத்திலே வந்து இருந்தும் மனுஷனுடைய கிரியைகள் பொல்லாதவைகளாக இருக்கிறபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினைக்கு, அந்த தண்டனைக்கு, தீர்ப்புக்கு காரணமாக இருக்கிறது. பயங்கரமான ஒரு வார்த்தை பாருங்க. மனுஷர் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறார்கள். மனுஷர்கள் ஒளியை பார்க்கலும் இருளை விரும்புகிறார். கேட்கிறதுக்கு யாரும் கிடையாது. நான் இருளுக்குள்ளே இருக்கிறேன், நான் இருளுக்குள்ளே வாழ்கிறேன், இருளுக்குள்ளே நடக்கிறேன், இருளுக்குள்ளே செய்கிறேன், இருளுக்குள்ளே நான் சந்தோஷமாக இருக்கிறேன். முற்றுப்புள்ளி வைக்கப் போகிறார் கர்த்தர். என்ன முற்றுப்புள்ளி? ஆக்கினை, தீர்ப்பு, எச்சரிக்கை. முற்றுப்புள்ளி வைக்கப் போகிறார். அதற்கு முன்பாய் நீ எழும்பி வெளிச்சத்திற்கு வருவாய் என்றால், ஒளியிடத்தில் வருவாய் என்றால் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். எபேசியன்ஸ் சாப்டர் 5 verse 8. எபேசியர் 5:8. நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். வெளிச்சத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் இந்த வார்த்தையை தந்திருக்கிறார். முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இருளுக்குள்ளே காணப்பட்டீர்கள். இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிற ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? நீ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் காணப்படுவாய் என்றால் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். ஒரு காலத்தில் நீ அந்தகாரமாய் இருந்தாய், எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டவளாய் காணப்பட்டாய். இருளுக்குள் இருந்து தேவனை மறந்து உனக்கு விருப்பமான காரியங்களை, பாவ காரியங்களை, சாப காரியங்களை நீ செய்து கொண்டிருந்தாய். ஆனால் ஒரு நாள் ஒரு எச்சரிப்பின் சத்தம் கேட்டு இப்பொழுதோ நீ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் மாறிவிட்டாய். ஒரு அல்லேலூயா. நாம் எல்லாம் அப்படி தானே இருந்தோம், அப்படி தானே வாழ்ந்தோம். ஆண்டவரை விட்டு எவ்வளோ தூரமாய் போயிட்டோம். ஆனால் கர்த்தர் நம்மை விடவில்லையே. வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளும்படியாய் கர்த்தர் இன்றைக்கு தேவ ஆலயத்திலே, அவருடைய சந்நிதியிலே, அவருடைய பாதப்படியிலே நம்மை உட்கார வைத்திருக்கிறார். அல்லேலூயா. உட்கார வைத்தவர் வெளிச்சத்திலே நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். வெளிச்சமான இடத்தில் வைத்து நம்மை போஷிக்கிறார். வெளிச்சமான இடத்தில் வைத்து நம்மை பாதுகாக்கிறார். இப்பொழுது கர்த்தருக்குள் வெளிச்சமாயிருக்கிறீர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். வெளிச்சத்துக்குள்ளே அநேக ஆசீர்வாதங்களை தேவன் வைத்திருக்கிறார். அவைகளை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாய் கர்த்தர் விரும்புகிறார். என் அருமை சகோதரி சகோதரியே, தேவ செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளே, எங்கே இருக்கிறீங்க? இருளில் இருக்கிறீங்களா, வெளிச்சத்தில் இருக்கிறீங்களா? ஒருவேளை இருளில் இருப்பீர்கள் என்றால் நீங்கள் கர்த்தரின் வெளிச்சத்தில் நடக்கும்படியாய் உங்களை அழைப்பு கொடுக்கிறேன். வாருங்கள், வாருங்கள், கர்த்தரின் வெளிச்சத்திலே நான் நடப்போம்.
ஆசீர்வதிக்கப்பட்டிருந்த காலத்தை நீ நினைத்துப்பார். அவர்களை உதறிவிட்டு உதாசீனப்படுத்தி விட்டு நீ எங்கேயோ சென்றாயே, நீ சென்ற இடம் வெளிச்சமா இருளா? சிந்தித்துப்பார். இன்றைக்கு இந்த 3 மாதத்தில் என்ன ஆசீர்வாதத்தை நீ பெற்றாய்? சிந்தித்துப்பார், சிந்தித்துப்பார். இதோ உனக்காய் இரத்தம் சிந்தினவர், உனக்காய் ஆணிகளால் கடாவப்பட்டவர், உனக்காய் தன் ஜீவனை கொடுத்தவர், உனக்காய் ஐங்காயங்களை ஏற்றவர், சிலுவையிலே தொங்கினவர் இன்று உன்னை அழைக்கிறார். வெளிச்சத்துக்கு வா, வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ள கர்த்தர் உன்னை அழைக்கிறார். நாம் எழுந்து நின்று ஜெபித்து நம்மை ஒப்பு கொடுப்போம். எல்லாரும் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். கொஞ்சம் சிந்தித்து பாருங்க, கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. நான் இருக்கிற இடம் வெளிச்சமா? நான் இருக்கிற இடம் இருளா? கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றால் அங்கே இருள் கிடையாது. ஒரு கொடிய காலம் வருகிறது, கொடிமையான காலம் வருகிறது. ஆதி ஆகமத்தில் சொன்னபடி ஆண்டவர் வெளிச்சத்தையும் இருளையும் பிரிக்கப் போகிறார், பிரிக்கப் போகிறார். வெளிச்சம் இருளோடு சேராது, இருள் வெளிச்சத்தோடு வர முடியாது. பிரித்து விட்டார் என்றால் ஒரு மனிதனாலோ ஒரு மனுஷியாலோ இல்லை உலகத்தாராலோ அதை ஒன்று சேர்க்கவே முடியாது. என்றைக்கும் வெளிச்சத்தோடு இருள் சேரவே சேராது. மத்தியிலே தேவன் நிற்கிறார். இன்றைக்கு கர்த்தர் அழைக்கிறார், கர்த்தர் அழைக்கிறார். ஆண்டவரே, என் இருதயத்தை நான் பார்க்கிறேன், என் நினைவுகளை நான் பார்க்கிறேன், என் பேச்சு சிந்தனைகளை பார்க்கிறேன். நீர் வெளிச்சத்தின் பிள்ளையாய் நடந்து கொள் என்று சொன்னீரே. ஏதாவது குற்றங்கள் குறைகள் இருக்குமாயின் என்னை மன்னியும் ஆண்டவரே. நீர் எனக்கு தந்த ஸ்தானத்தை நான் உதறிவிட்டு இன்றைக்கு எங்கேயோ இருக்கிறேன். இருதயத்திலே சமாதானம் கிடையாது, நிம்மதி கிடையாது, குடும்பத்திலே அன்பு கிடையாது. நீதிமான் கூடாரங்கள் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு அன்றைக்கு இருந்தது ஆண்டவரே. இன்றைக்கு அழுகையின் சத்தமும் சண்டையின் சத்தமுமாய் நிறைந்திருக்கிறது ஆண்டவரே. துதியின் சத்தம் இன்றைக்கு இல்லை. என்னை மன்னியும் என்று கேட்டு அந்த வெளிச்சத்திற்கு உன்னை ஆசீர்வதித்த இடத்துக்கு நீ தேடி வருவாய் என்றால் கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்த வல்லவராயிருக்கிறார். வெளிச்சத்தின் பிள்ளையாய் நடந்து கொள்ள அவர் பாதையை உருவாக்குவார். அந்த பாதையில் அவர் உன்னை நடத்துவார். நாட்கள் பொல்லாதவைகளானபடியால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் என் வெளிச்சம், நான் பயப்பட மாட்டேன், நான் பயப்படேன், நான் பயப்படேன். தைரியமாய் சொல்லலாம், ஆண்டவர் எனக்கு வெளிச்சமாக இருக்கிற அப்படின்னால நான் பயப்பட மாட்டேன், நான் எதுக்கும் பயப்பட மாட்டேன். கர்த்தர் எனக்கென்று ஒரு பாதையை உருவாக்கி வைத்திருக்கிறார், எனக்கென்று ஒரு வழியை உருவாக்கி வைத்திருக்கிறார். அவர் என் முன் செல்லுகிறார், அவர் என் முன் செல்லுகிறார். இருள் சூழ்ந்த லோகத்தில் இமை பொழுதும் தூங்காமல், இருள் சூழ்ந்த லோகத்தில் இமை பொழுதும் தூங்காமல், கண்மணி போல என்னை கர்த்தரேசு காத்தாரே. கண்மணி போல என்னை கர்த்தரேசு காத்தாரே. கானங்களால் நிறைந்தே காலமெல்லாம் பாடுவேன். கானங்களால் நிறைந்தே காலமெல்லாம் பாடுவேன். அஞ்சிடேன் அஞ்சிடேன், இயேசு என்னோடு இருப்பதால். அஞ்சிடேன் அஞ்சிடேன், என் இயேசு என்னோடு இருப்பதால். ஆமாண்டவரே, இந்த இருள் சூழ்ந்த அந்த உலகத்தில் எனக்கு ஒரு வெளிச்சமாக இருக்கிறீரே. நீர் என் வெளிச்சம், நீர் என் வெளிச்சம், நான் பயப்பட மாட்டேன் ஆண்டவரே.
பயப்பட மாட்டேன் ஆண்டவரே. இந்த இருள் சூழ்ந்த உலகத்திலும் கர்த்தரனை காத்து வருகிறீரே. வெளிச்சத்தின் பிள்ளையாய் என்னை வைத்து உம்முடைய கரத்தில் ஏந்தி என்னை வழிநடத்துகிறீரே. என்னை சுமந்து கொள்ளுகிறீரே. தகப்பனே, என்னோடு பேசுகிறீரே, என்னோடு இடைப்படுகிறீரே. உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, உமக்கு நன்றி ஆண்டவரே. சொப்பனம் மூலமாய், தரிசனம் மூலமாய், வசனத்தின் மூலமாய், ஜெபத்தின் மூலமாய் ஆண்டவரே என்னோடு இடைப்படுகிறீரே. தகப்பனே, ஒரு விசை என்னை மட்டுமல்ல, கர்த்தர் எனக்கு தந்த குடும்பத்தை நான் நினைக்கிறேன் ஆண்டவரே. தகப்பனே, அந்த காலத்திலும் மரண இருளிலும் உட்கார்ந்திருக்கிறவளுக்கு வெளிச்சம் கொடுக்கும்படி நீர் வந்தீர் ஆண்டவரே. இன்னைக்கு என் குடும்பத்துக்கும் வெளிச்சம் தாரும் ஆண்டவரே, வெளிச்சம் தாரும் ஆண்டவரே. ஆண்டவரே இயேசுவே, ஒரு நகோமி போல அல்ல, ஒரு ஏவாளை போல அல்ல ஆண்டவரே. என்னை வெளிச்சத்தில் நடத்தும் ஆண்டவரே. உம்முடைய ஆலோசனை எனக்கு தாரும் ஆண்டவரே. நீ ஆலோசனை கர்த்தர் ஆண்டவரே. உம்மை போல ஆலோசனை கொடுக்க அந்த உலகத்தில் யாரும் கிடையாது ஆண்டவரே. எனக்கு ஆலோசனை கர்த்தராய் வந்து என்னை கரம் பிடித்து நீர் வழி நடத்தும்படியாக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒரு கடைசி காலத்தில் ஆண்டவரே நாங்கள் வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. வேத வசனத்தின்படி இதோ இருள் பூமியையும் கார் இருள் ஜனங்களை மூடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. க்ளோரி டு காட், க்ளோரி டு காட். ஆனால் என் தேவனோ நீர் ஒளியாயிருக்கிறீர் ஆண்டவரே. உம்மில் எவ்வளவேனும் இருளே ஆண்டவரே. ஆனால் உலகத்தில் இருக்கிற இருளானது என்னை பற்றி கொள்ளாதபடி, அந்த இருளுக்கு நேராக நான் சென்று விடாதபடி என்னை தடுத்து நிறுத்தி ஆண்டவரே உம்முடைய கருத்து நிழலுக்குள் என்னை மறைத்து கொள்ளும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, அநேகர் ஒளியை பார்க்கலும் இருளை விரும்புகிறார்கள் ஆண்டவரே. ஆனால் நீரோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் நாங்கள் இருக்க வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள் என்று எங்களுக்கு அந்த வசனத்தை எச்சரிப்பாய் தந்திருக்கிறீர் ஆண்டவர். இந்த புதிய மாதம் செல்வதற்கு முன்பாய் என்னென்ன இருள் எங்களை மூடி இருக்கிறதோ அந்த இருளையெல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே பிடுங்கி அப்புறப்படுத்துகிறோம் கர்த்தாவே. இனி அந்த இருள் எங்களை மூட முடியாது ஆண்டவரே. எந்தெந்த இருள் ஆலோசனை கொடுத்து கொண்டிருக்கிறதோ அந்த ஆலோசனையை கர்த்தர் அதமாக்கும்படி ஆட்சேபிக்கிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே, கடைசி காலத்தில் பிரிக்கக்கூடிய ஒரு காலத்தில் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஒளியாய் வெளிச்சமாய் காணப்பட எங்களுக்கு கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, ஒவ்வொருவரையும் கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்வீராக. இயேசுவின் நாமத்தால் மறுபடியுமாய் தகப்பனே, யாக்கோபின் வம்சத்தாரே, கர்த்தரின் வெளிச்சத்தில் நடப்போம் என்று ஆண்டவர் உம்முடைய நாமத்தால் என் ஜனத்துக்கு ஆண்டவரே, இந்த தேசத்திற்கு, திருச்சபைக்கு, உலகத்திற்கு அழைப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. உம்மை பின்பற்றும்படியாய், உம்மை தேடி வரும்படியாய், அந்த ரட்சிப்பின் பாத்திரத்தை சுமந்து உம்மை ஆராதிக்கும்படியாய் தேவன் அனுக்கிரகம் செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தரின் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? வசனத்தின்படி உம்முடைய ஒவ்வொரு பிள்ளைகளையும் திருப்பி கொண்டு வரும் ஆசீர்வதியும், பெரிய காரியங்களை செய்யும். இந்த 3 மாதங்களிலும் செய்த எல்லா நன்மைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நினைத்து அருளும் ஆண்டவரே, நினைத்து அருளும். கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். இருதயத்தின் மீது கருத்தை வைத்து சத்தமாக சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் இன்னும் என்றும் சதா காலங்களிலும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.